அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். பயணம் போலாமா? வாங்க. வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம். அது சிக்கல்களும் சந்தோஷங்களும் சவால்களும் வாய்ப்புகளும் கலந்து அமைந்த ஒரு அழகிய பாதை. இந்த பாதையில் பயணிக்கின்ற ஒவ்வொருவரும் வெவ்வேறு அனுபவங்களை சந்திக்கின்றார்கள். சில தருணங்கள் நம்மை நெகிழ வைக்கும், சில தருணங்கள் நம்மை நெறிப்படுத்தும். ஆனால் இந்த பயணத்தில் பயமுறுத்துதல் என்பது நம்மை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய தடையாகும். பயம் என்பது இயற்கை. ஆனால் பயத்துடன் வாழுதல் தேவைதானா? பிறந்த குழந்தைக்கு முதலில் வருவது உணர்வு பயமே. அந்த உணர்விலிருந்து வளர்ந்தவுடனே நாம் அந்த பயத்தை எப்படி எதிர்கொள்வது என்பதை கற்றுக்கொள்கிறோம். ஆனால் சிலர் அந்த பயத்திலேயே வாழ்க்கையை கழிக்கிறார்கள். என்னால் முடியுமா? நான் தோல்வியடைந்து விடுவேனா? இந்த கேள்விகள் நம்மை பின்வாங்க வைக்கும். ஆனால் உண்மையில் நாம் அந்த பயங்களை விட்டுவிட்டு ஒரு அடியாவது எடுத்து வைக்கும் பொழுது வெற்றியின் வாயில் திறக்கப்படுகிறது. வாழ்க்கை என்பது உத்தமமான ஒரு பயணம். வாழ்க்கையின் அழகு அதிலுள்ள புதிர். நாம் எதிர்பாராத நிகழ்வுகள், சந்திப்புகள், திடீர் திருப்பங்கள், இவை அனைத்தும் இந்த பயணத்தை சுவாரஸ்யமாக மாற்றுகின்றன. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம். இது ஒரு ஆராய்ச்சி பயணம் போலவே. நாம் இந்த பயணத்தில் பயந்துவிட்டால் அந்த அனுபவங்களை அடைய முடியாது. உத்தமமானது என்றால் உயர்ந்தது, உயரிய நோக்கம் உடையது. வாழ்வின் நோக்கம் உயர்வு. ஆனாலும் அந்த உயர்வு பயத்தின் வழியல்ல, முயற்சியின் வழியாகவே கிடைக்க வேண்டும். அப்போ பயத்தை எப்படி நம்ம வெல்வது? நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். முதலில் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். சின்ன முயற்சியில் தொடங்குங்கள். பெரிய விஷயங்கள் சின்ன செயல் மூலமாகத்தான் உருவாகிறது. தோல்வியை அச்சமின்றி ஏற்று முன்னேற வேண்டும். தோல்வி என்பது ஒரு பாடமே தவிர அது எப்போதும் ஒரு இறுதி கிடையாது. ஊக்குவிக்க தெரிந்தவர்களை சேருங்கள். நல்ல நண்பர்கள், வழிகாட்டிகள் பயத்தை அகற்றுவார்கள். உங்களை நம்புங்கள். வாழ்க்கையை நேசியுங்கள். நேசிப்பவர்களுக்கு பயம் குறைந்துவிடும். வாழ்க்கை என்பது ஒரு உத்தமமான பயணம். அந்த பயணத்தில் பயமின்றி நம்பிக்கையுடன் சந்தோஷமாக அனுபவித்து சவால்களை எதிர்கொண்டு எதையும் பயமின்றி அணுகும்போது வாழ்க்கையின் உண்மையான பயணம் புரியும். வெற்றி என்பது வெளியில் கிடையாதுங்க, நமக்குள்ளதாங்க இருக்குது. நம்மளை நாம் பாராட்ட கற்றுக்கொள்ளவில்லை என்றால் எப்பொழுதும் நம் பாராட்டுகளை வெளியில் நோக்கியே தாங்க இருக்க முடியும். வெளியுள்ளவர்களிடமிருந்து பாராட்டுதல்களை எதிர்பார்த்தால் வாழ்வில் என்றுமே துக்கம்தான். பலர் வெற்றியை வெளியிலிருந்து தேடுகிறாருங்க. ஒரு நல்ல வேலை, பெரிய சம்பளம், புகழ், பொலிவான வாழ்க்கை. ஆனால் உண்மையான வெற்றி என்பது நம் உள்ளத்தில் தோன்றும் உற்சாகத்திலும் ஒரு முகத்துடிப்பிலும் விடாமுயற்சியிலும் உள்ளது. பார்த்திங்கன்னா கழுத்து நிறைய நகையை போட்டிருப்பாங்க, மூஞ்சியில் கொஞ்சம் கூட ஒரு புன்னகையே இருக்காது. அப்போ புன்னகை இல்லாமல் வெறும் பொன்னகையை போட்டு என்ன பண்ணுறது? உலகின் மிகப்பெரிய மாற்றங்கள், சாதனைகள், கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஒரு நபரின் உள்ளத்தில் தோன்றிய சின்ன எண்ணத்தில் இருந்து தாங்க உருவானது. சின்ன சந்தோஷம். நம்ம பிறந்து வந்திருக்கோம். தோல்வியில் வந்தால் கூட பயப்பட தேவையே இல்லைங்க. வெற்றி என்பது ஒரு முடிவல்ல, அதை நோக்கி செல்வதுதான் உண்மையான வெற்றி. ஒவ்வொரு முயற்சியும் உன்னை ஒரு படி உயர்த்துகிறது. வெற்றி காட்டும் சில உள்ளுணர்வுகள். உன்னில் நம்பிக்கை வைக்க தொடங்கு. நீ எங்கு செல்வது என்று தெரிந்திருக்கட்டும். வழிகாட்டும் வரைபடம் உனக்கு தேவை. நம்மை ஊக்குவிக்கும் சூழ்நிலை வெற்றியை காட்டும். தினசரி முயற்சிகள்தான் பெரும் வெற்றிக்கு வழிவகுக்கும். பயப்பட வேண்டாம். பயணத்தை தொடங்குங்கள். உங்களுக்கான ஒரு புதிய உலகம் காத்து கொண்டிருக்கிறது. உலகத்தை நீங்கள் உருவாக்குங்கள். இதுதான் பாதை. நடந்து போன பாதையில் பயணித்தால் நாம் தடமாறுவோம். நாம் பாதையை வகுத்தால் தைரியமாக முன்னேறி செல்லலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.